லாஸ்ட்ல வந்து ஒரு வீடியோலாம் போட்டு காமிச்சு ஒரே அழுகையா ஒரு மாதிரி எமோஷனலா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை பாக்குறதுக்காகவே வரலாம். ஃபர்ஸ்ட் சீன் மிஸ் பண்ணாம, டைட்டில் கார்டெலாம் மிஸ் பண்ணாம சீக்கிரமா வந்து பாருங்க. பேசிக்கா அந்த அடி தடி அந்த மாதிரி காமிக்காம ரொம்ப மெசேஜ் உள்ள ஒரு படம் தான். லீக்கான படம் மாதிரியே இல்லை சுத்தமா. ஆனா ஒரு சீன் கூட பார்க்கல, ஆனா செம்ம சூப்பரா இருந்தது. என்ன நல்லதெல்லாம் சொல்லியிருக்காரு, அது அரசியலாக்க வேண்டாமே. எங்க தளபதியோட ஆட்சியும் வந்துச்சு, இனிமே இந்த காட்சியும் நீங்க பார்க்கத்தான் போறீங்க. கொஞ்சம் ஃபீலிங்கா இருந்துச்சு, பட் படம் சூப்பர். எலெக்ஷனுக்கு முன்னாடியும் சரி எலெக்ஷனுக்கு அப்புறமும் சரி அவர் ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது. செம்ம மாசா இருந்தது. லீக்கான படம் மாதிரியே இல்லை சுத்தமா. ஆனா ஒரு சீன் கூட பார்க்கல, ஆனா செம்ம சூப்பரா இருந்தது. லீக் ஆனாலும் நான் திருப்பியும் வந்து ஈவினிங் ஷோ நான் போய் பார்க்க போறேன் படத்தை. அவ்வளோ சூப்பரா இருந்தது. செம்ம மாசா காமிச்சிருந்தாங்க தளபதியை. ரொம்ப எமோஷனலா ஆயிடுச்சு. லாஸ்ட்ல வந்து ஒரு வீடியோலாம் போட்டு காமிச்சு ஒரே அழுகையா ஒரு மாதிரி எமோஷனலா ரொம்ப கஷ்டமா இருக்கு. லாஸ்ட் டான்ஸ் அதுக்கப்புறமா வந்துட்டு அது எங்கேயுமே இன்ஸ்டாகிராம்லாம் நம்மளுக்கு வரல. ஆனா அதை வந்து தியேட்டர்ல பார்த்தே ஆகணும். 10 நிமிஷத்துக்கு தளபதி டான்ஸ் ஆடினாரு. செம்ம சூப்பரா இருந்தது. ஆடி முடிச்சோடனே ஒரு மாதிரி எல்லாருக்குமே கஷ்டமா ஆயிடுச்சு. அவ்வளவுதான், இதுதான் லாஸ்ட் டான்ஸா அப்படின்ற மாதிரி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. மாமா அதை போட்டோன்னே எல்லாருமே எழுந்து நின்று கத்தி அது ஒரு மாதிரி செம்ம வைபா இருந்தது. அது எப்படி சொல்றேன்னு தெரியல. அது ஆக்சுவலி நீங்க ஃபீல் பண்ணா அது உங்களுக்கு தெரியும். நல்லா இருந்தது. ஆக்சுவலி சொல்லணும்னா படம் லீக் ஆனது வந்து தளபதிக்கு நல்லதுதான். அந்த மாதிரி தான் ஆக்சுவலி படம் இருந்தது. ரொம்ப சூப்பரா இருந்தது. ஃபுல் எல்லாரும் சொன்னாங்க இது பாலிடிக்ஸ்க்காக எடுத்த படம். ஆமா, பாலிடிக்ஸாக எடுத்த படம் தான். ஆனா அப்படியே பாலிடிக்ஸ் ஓரியன்டாவே இல்லை. ஒரு மாதிரி ஃபேன்ஸ்க்காகவும் பாலிடிக்ஸ் ரெண்டுமே சேர்ந்து ஒரு மாதிரி மிக்சர்டா நல்லா தான் இருந்திருக்கும். இன்னும் நிறைய ஓட்டு கிடைச்சிருக்கும் ஆக்சுவலி. ஆமா, சூப்பரா செம்ம சூப்பரா சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் வந்து ரொம்ப எமோஷனலா ஆயிடுச்சு. அந்த நம்ம சேஃப்டிக்காக சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து ரொம்ப கண்ணுல இருந்து தண்ணி ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சு. ரொம்ப சூப்பரா சொல்லியிருந்தாரு. அது எல்லாமே ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. டிவி இருக்கு நிறைய இருக்கு. எல்லாரும் என்கிட்டே கேட்ட அப்படி படம் போய் பாருங்க, நிறைய இருக்கு படத்துல. எல்லாரும் வெளியில சொன்ன மாதிரிலாம் சத்தியமா படம் கிடையாது. செம்ம சூப்பரா இருக்கு படம். ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. எல்லாரும் வந்து பாருங்க. ஓகே, இல்ல என்டர்டெயின்மெண்ட் இருக்கு. தளபதியை பார்க்க எல்லாரும் கண்டிப்பா கடைசியா ஒரு படம் நடிச்சிருக்காங்க. எல்லாரும் கண்டிப்பா வந்து பார்க்கணும். அதை பாக்குறதுக்காகவே வரலாம். ஃபர்ஸ்ட் சீன் மிஸ் பண்ணாம, டைட்டில் கார்டெலாம் மிஸ் பண்ணாம சீக்கிரமா வந்து பாருங்க. ஆக்சுவலாக இதான் என்னோட ஃபர்ஸ்ட் FDFS ஷோ. நான் கண்டிப்பா தளபதியோட படம் கடைசி படம் வரணும்னு நினைச்சேன். அதே மாதிரியே என் ஃப்ரெண்டு கூட்டிட்டு வந்தாங்க. ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அதே நேரத்தில் கடைசியா அவரை இனிமே பிக் ஸ்க்ரீன்ல பார்க்க முடியாதுன்னு கொஞ்சம் அழுகையா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பா பார்க்கணும். இந்த கரண்ட் சிச்சுவேஷன் மெசேஜை கரெக்டாக அவங்க போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. இந்த விமென் இதை பற்றி எல்லாமே ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக போய் பார்க்கணும். அதில் வந்து கொஞ்சம் படம் பார்க்க முன்னாடி கொஞ்சம் மொக்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே, பட் எனக்கு அது இதுவாக அப்படி டோட்டலாக இல்லை. ரொம்பவே நல்லா இருந்தது. கண்டிப்பாக போய் பார்க்கலாம். ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு. ஆமாம், அதெல்லாம் அந்த மெமரிஸ் இது மாதிரி எல்லாம் காமிச்சாங்க. அது எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஃபீலிங்காக தான் இருந்தது. அதெல்லாம் நான் ஊன்னு கத்திட்டு தான் இருந்தேன். என் வாய்ஸ் பார்த்து ஃபுல்லாக கத்திட்டு இருந்தேன். அது எல்லாமே லைக் பவர்ஃபுல்லாக இருந்தது. பேசிக்காக அந்த அடி தடி அந்த மாதிரி காமிக்காம ரொம்ப மெசேஜ் உள்ள ஒரு படம் தான் இது. ஸோ வாட் வி எக்ஸ்பெக்டட் அதையும் தாண்டி த ஃபில்ம் இஸ் தூள் கலப்பிடுச்சு. ஆஸ் யூஷுவல் நம்ம தளபதி டைட்டில் கார்டெலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஜனநாயகன், மக்களின் நாயகன், எங்கள் இதயத்தின் நாயகன், ஜனங்களின் நாயகன். அவருக்கு மட்டும்தான் இந்த டைட்டில் கார்டு சூட் ஆகும். ஸோ இன்னைக்கு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கும். ஆஸ் வெல் அஸ் ரொம்ப எமோஷனலாகவும் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் ஃபில்ம் கொஞ்சம் தள்ளி போனாலும் ஒரு திருவிழா கொண்டாடுற அளவுக்கு தான் இந்த படம் இருந்தது. ஆஸ் எ சிஎம் இப்போ மக்களின் எழுச்சிக்காக வந்திருக்காரு, மாற்றத்துக்காக வந்திருக்காரு. மாற்றம் இனிதே கொண்டு வந்துட்டு இருக்காரு. பொலிட்டிக்கல் எஸ், மாற்றத்தை நோக்கி தமிழகம் செல்லும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆணித்தரமா மக்களுக்கு என்ன தேவையோ ஒவ்வொரு இன்ச் ஒவ்வொரு சீன்லையும் அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காரு. ஸோ வி லவ் விஜய் அண்ணா, சிஎம் அண்ணா, வி லவ் யூ. நாங்கள் எதிர்பார்த்ததும் அதுதான். ஸோ அதை தான் வந்தது. அது அரசியலா பார்க்கறத விட மக்களுக்கு என்ன நல்லதெல்லாம் சொல்லியிருக்காரு, அது அரசியலாக்க வேண்டாமே. அதுதான் அரசியலுக்கே வந்துட்டாரு. மக்களுக்கு நல்லது பண்ணணும், மாற்றத்தை கொண்டு வரணும். ஆக்சுவலா ஆக்ஷன் சீன் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இல்ல அப்படிலாம் இல்லை, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. இல்லை ஆக்சுவலாக இந்த படம் தான் நான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறேன். ஸோ அதனால் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. விஜய் சாரை வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த டைட்டில் இதில் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அவரோட லாஸ்ட் மூவின்னு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது.
பட் படம் பார்க்குறப்ப எல்லாமே நல்லா இருந்துச்சு. இல்ல அரசியல் இல்ல என்டர்டைன்மெண்ட்டோட சேர்த்து தான் இருக்கு. இல்ல சேம் தான், எலெக்ஷனுக்கு முன்னாடியும் சரி எலெக்ஷனுக்கு அப்புறமும் சரி அவர் ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ எல்லாமே குட் தான். கொஞ்சம் ஃபீலிங்கா இருந்துச்சு, பட் படம் சூப்பர். பாக்குறாங்க, கத்திக்கிட்டே இருந்தோம், செம்ம ஃபன்னா இருந்துச்சு. அதெல்லாம் கண்டிப்பா இருந்துச்சு. வரும் தான், அதையெல்லாம் எதிர்கொள்வோம் தான் ஜனநாயகன். ஓகேவா? ஜனநாயகத்தையும் ஒண்ணும் செய்ய முடியாது. எங்க ஜனநாயகன் அண்ணனையும் எங்க மன்னனையும் எங்க தளபதியும் எவனாலையும் ஏத்துவோம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஜூலைல வந்து ஒரு பெரிய செலிப்ரேஷன் மேடம். அடுத்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி இன்னொரு பெரிய செலிப்ரேஷன். முதல் தடவையா தளபதி வந்து கோட்டையில கொடியேற்ற போறாரு. இப்பவே நிறைய பேருக்கு தளபதியை பார்த்து ஒரு சமக் பயிர் இருக்கு. நிறைய வந்து பின்னாடி கருத்துக்கள் எல்லாம் தப்பா பேசுறாங்க. கோட்டை கொத்தளத்துல நம்ம தலைவர் வந்து கொடியேற்றத்தை வந்து நீங்க எந்த அளவுக்கு ஒரு ப்ரௌட் மூமெண்டா பாப்பீங்க? ப்ரௌட் மூமெண்டா இப்பயே தான் பாரு அப்படி சலாம் போடுறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இது அவரு நாடு, அவரு மக்களு, அவரு இஷ்டம். அத வந்து பிளாஸ்ட்னு சொல்றதுக்கு இங்க யாருக்கும் ரைட் கிடையாது. அவரோட ஆட்சி, அவர் ஆட்சி நடத்தி அதுக்கப்புறம் உங்க காட்சியை நீங்க காட்டுங்க. ஓகேவா? அதாவது சொல்ற மாதிரி இந்திரா வந்தது சந்திரா வந்தது இந்த சினிமா தான், அட எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமா தான், கட்சி வளர்த்தது இங்கேதான், ஆட்சியை பிடிச்சது இங்கேதான். அந்த மாதிரி அமெரிக்காலையும் ஆட்சி பிடிச்சது இந்த சினிமா தான். நாங்க சினிமா மூலியமா வந்திருக்கோம்டா. எப்ப வேணாலும் நடிப்போம், எப்ப வேணாலும் கொடுப்போம். அப்படி கண்டிப்பா பிறர் ஆசைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் பணத்துக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானம் இல்லை, அதில் ஈனம் இல்லை. அவர் எப்போதும் வால் பிடிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. எதிர்காலமும் வந்துச்சு, எங்க தளபதியோட ஆட்சியும் வந்துச்சு. இனிமே இந்த காட்சியும் நீங்க பார்க்கத்தான் போறீங்க. இந்த காட்சி எப்படி இருக்குதுன்னு அப்ப பாருங்க. அதாவது என்ன பயமுறுத்துறவனையும் என்ன எதுக்குறவனுக்கும் நான் ஒண்ணு சொல்றேன், திரும்பி போற ஐடியாவே இல்ல. ஐ எம் கமிங் சொன்ன மாதிரி சிஎம்மா வந்து தங்கச்சி சுகந்தி அக்கா படம் பாக்குற பாரு. அவர் தங்கச்சியா இருக்கிறதால இன்னும் நான் கிட்ட போகல. எங்க அண்ணனே கூப்பிடுற வரைக்கும் இவனுக்கு எல்லாம் தெரியும். ஓகேவா? 5 வருஷமா என் தளபதிக்கு என்னை விட உலகத்துல குரல் கொடுத்த எவனும் இருக்க மாட்டான். எவனாலையும் எதுவுமே பண்ண முடியாதுடா. 5 வருஷம் 5 வருஷம் இல்லடா, அந்த யுகம் இருக்கிற வரைக்கும் அவருதான் வந்து சிஎம். ஓகேவா? ஆனா அதுலயும் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறேன். ஏழைங்க மேலையும், அதாவது இந்த புறம்போக்கு இடத்தை எடுக்கிறேன்னு சில தவறுகள்லாம் நடக்குது. அந்த தவறுகளை பெல்ட்டை எடுத்து உங்க கூட இருக்கிறவனை வெளுக்கணும். வெளுத்தீங்கன்னா தான் நீங்க இன்னொரு எம்ஜிஆர், இன்னொரு காமராஜர், இன்னொரு கேப்டன். அவ்வளவுதான். எப்பயுமே ரொம்ப நல்லா இருக்கும். நான் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. இங்க வந்து தளபதியை பார்த்தா போதும் அப்படிங்கிற ஒரே ஒரு இது மட்டும்தான். ஸோ அதனால அவரை ஸ்க்ரீன்ல பார்த்துட்டோம் ஒன் லாஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால. இதுவும் இல்லை, அவர் ஆல்ரெடி அவரோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு தான் இருக்காரு சிஎம்மா. ஸோ ஆனால் என்ன, இனிமேல் ஃபிலிம்ல நடிக்க மாட்டாருங்கிற ஒரே ஒரு கஷ்டம் தானே தவிர மற்றபடி எதுவுமே எதுவும் கிடையாது. எல்லாமே நல்லா இருக்கும். அது உண்மையுமே சூப்பராக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அந்த டான்ஸ் அவ்வளோ நல்லா இருக்கும். அது வந்து பாட்டு கேட்கும்போது தான் ஒன் லாஸ்ட் டான்ஸ்னு அப்படி முடிச்சிருவாங்க. பட் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஸ்டெப்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப மாசாக இருந்துச்சு. கண்ணே கலங்கிருச்சு. அது ஒரு நிமிஷம், இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டைட்டில் கார்டு நம்ம பார்க்க மாட்டோமே அப்படிங்கிற அந்த ஒரு மொமெண்ட் வந்து ஹிட் ஆச்சு அந்த இடத்துல. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒன் லாஸ்ட் ஃபிலிம் இவருக்காக அப்படிங்கிறப்ப ரொம்ப எமோஷனாக இருக்கு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி வர முடியாது. ஆனால் அவர் இதை தாண்டி நிறைய பெஸ்ட் வந்து டெய்லி நமக்கு கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அதனால அது வந்து நமக்கு அந்த சந்தோஷம். இது போய் அது வந்துருச்சு. அது தேங்க்யூ. படம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. இல்ல நாங்க வந்து ஜெனரலா வந்து நார்மலா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். பட் இது வந்து நல்ல யூஸ்ஃபுல் மெசேஜ். ஸோ முக்கியமாக கேர்ள்ஸ்க்கு, உமன்ஸ்க்கு, சின்ன குழந்தைலேருந்து எல்லாருக்கும் சேஃப்டி ப்ரிகாஷன் சொல்லி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாரும் ஃபேமிலியாக வந்து பாருங்க. ஏன்னா இதுதான் லாஸ்ட் மூமெண்ட் ஆஃப் தளபதி மூவி. ஸோ இனிமேல் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரீனில் வந்து பார்க்க முடியாது. தீபாவளி பொங்கல்னாலே தளபதி மூவின்னு சொல்லிட்டு காலையில் பரபரப்பாக எழுந்து ஓடி வந்துடுவோம். ஸோ அதுதான் ஒரு மாதிரி ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. ஃபர்ஸ்ட் அந்த டைட்டில் காமிச்சாங்கல்ல, அந்த குஷிலேருந்து எண்ட் ஆஃப் த செஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அது காட்டுறப்ப எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஐயோ இனிமேல் வர மாட்டோம், தளபதி ஸ்கிரீன்ல பார்க்க மாட்டோம். வந்து வேற லெவல்ல ஃபயரா இருந்தது, பிளாஸ்டா இருந்தது, சூப்பரா இருந்தது, வேற லெவல்ல இருந்தது. அது ஜோசப் விஜய் நான் அப்படின்னு சொல்றப்போ அவர் பேரு அந்த இது எல்லாம் செம்மையா வேற லெவல். அது எப்பவுமே அவர் ஸ்டைலுக்கு வந்து எதுவுமே எப்பவுமே ஃபயர் தான். அவர் வந்து இப்போ நிறைய பேர் தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க டிவி கேம் மெசேஜ்னு. அந்த மாதிரி டிவி கேம் மெசேஜ் எதுவுமே கிடையாது. பொதுவா வந்து கேர்ள்ஸ்க்கு அவர் நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காரு. ஸோ மற்றபடி வேற எதுவும் கிடையாது.
வேற லெவல்ல பிளாஸ்ட். மக்களுக்கு வந்து ஒரு ஓப்பன் அப் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே முதல்ல கண் மூடித்தனமா இருக்கு இந்த கேஸ்ட் அப்படிலாம் பார்ப்பாங்க. எல்லாரும் ஒற்றுமையா இருங்க, அதுதான் இந்த படத்தோட இது ஜனநாயகம் பேரு. அதான் நீங்க எல்லாருக்கும் உங்களுக்கு புரியும். ஸோ எல்லாருமே இப்பதான் மக்கள்லாம் வந்து தெளிவாயிட்டாங்க, யோசிக்கிறாங்க, பயம் இல்லாம மூவ் ஆகுறாங்க. இனிமேல் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னுக்காக தெளிவா சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வேற லெவல். இந்த அதெல்லாம் சொல்லிடுவேன் நான். வேற லெவல் ஃபயரா இருந்தது, பிளாஸ்டா இருந்தது, செம்மையா இருந்தது. ஸோ ப்ளீஸ் எல்லாம் வாட்ச் பண்ணுங்க.